மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லணும் சொல் இது வள்ளுவருடைய வாய்மொழி. அதற்கு தகுந்தாப்பல என்ன உயர்த்திட்டாரு. இவனை பெறுறதுக்கு அப்பா அம்மா என்ன தவறு செஞ்சாங்களோ அப்படி நினைக்கணும், அது மாதிரி நினைக்க வச்சிருக்காரு. 2 வருஷம் கொடுங்க, நான் இயக்குனர் ஆகி காட்டுறேன்னாரு. 2 வருஷம் இல்லை, 1 வருஷத்திலே ஆகி காட்டினார். அனைவருக்கும் வணக்கம். என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு என் முதல் வணக்கம். வழக்கமாக நான் இப்படித்தான் என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பேன். இளன் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லணும் சொல் இது வள்ளுவருடைய வாய்மொழி. அதற்கு தகுந்தாப்பல என்னை உயர்த்திட்டாரு. இவனை பெறுறதுக்கு அப்பா அம்மா என்ன தவறு செஞ்சாங்களோ அப்படி நினைக்கணும், அது மாதிரி நினைக்க வச்சிருக்காரு. அதே நேரத்தில் அவருக்கு தேவையான நான் ஒரு தகப்பனாக இருந்து என்ன செஞ்சுருக்கேங்கிறத காட்டிலும் சிறு வயதிலேயே ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் நிறைய கலந்துக்குவான். நான் அழைச்சிட்டு போவேன். அண்ணி ராமராஜனுடைய ஒய்ஃபு நளினி கூட என்னை கிண்டல் பண்ணுவாங்க, என்ன பாண்டியம்மா உன் ஆசையெல்லாம் இளன் மூலியமாக தீர்த்துக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி போகும்போது ஒரு புத்தக கண்காட்சியில் வீர சிவாஜியா இவர் கெட்டப்பில் போயிருந்தார். ஆனால் நான் அப்போ டிவிஎஸ் பெட்டியில் தான் அவனை அழைச்சிட்டு போவேன். முருகர் கெட்டப்பட்டு போன வண்டியில் அழைச்சிட்டு போனால் பஸ்ஸில் இருக்கவங்களாம் அவனை பார்த்து கும்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கும் நிறையா. ஒவ்வொரு சிவாஜி கணேசன்லாம் இவருக்கு தெரியாது, சிவாஜி கணேசன் பார்த்தே கிடையாது. ஆனால் அந்த கேசட்டை வாங்கி போட்டு பார்த்துட்டு அதே ஃபாலோ பண்ணிட்டு எல்லா ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் கூட்டி போவேன். ஒரு தடவை மேக்கப் போட்டு இருக்கும்போது ஒரே தலைவலிப்பா அப்படின்னா நான் போய் அந்த கிரீடம் விழுந்துடக்கூடாதுங்கிறக்க அதை பிடிச்சேன். கையெடுங்க அப்படின்னா என்னன்னு கேட்டேன். ஸ்டேஜில் நீங்களா பிடிப்பீங்கன்னு கேட்டான். அது ஒரு 6 வயசு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸாக இது இருந்தார். இவர் படிக்க வச்சு ஏரோநாட்டிக்கல் போயிட்டார். மெரிட்டில் தான் போனார். இடையில ஷார்ட் ஃபிலிமும் என்னை வச்சு எடுத்தார். அந்த படிப்புல இருந்து எங்க விலகி போயிடுவானோங்கிற பயத்தில் நான் சொன்னேன், நீ படிப்பை முடிக்காம இந்த துறைக்கு வராத, நான்லாம் 35-40 ஆண்டுகளாக இருக்கேன், நான் இன்னும் அந்த நிலைக்கு வரல அப்படிங்கிறத கொஞ்சம் நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னேன். அதுக்கு அவர் கேட்ட ஒரு பதில், பட்டப்படிப்பு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் ஒரு 4 வருஷம் நான் வீட்டில் இருந்தேன்னா எனக்கு சோறு போடுவீங்களா போட மாட்டீங்களா? கண்டிப்பாக போடுவோம். அது மாதிரி நினச்சிக்கிட்டு 2 வருஷம் கொடுங்க, நான் இயக்குனர் ஆகி காட்டுறேன்னாரு. 2 வருஷம் இல்லை, 1 வருஷத்திலே ஆகி காட்டினார். இதை எதுக்கு சொல்லுவேன்னா, பெற்றோராக நம்ம தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய விருப்பப்படி போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். நான் கொடுத்தேன், அவர் வந்தார். கொடுக்காம நம்மளுடைய இதுவே காட்டிகிட்டு இருந்தோம்னா அவர்களுக்கு அந்த வளர்ச்சியை தடை பண்ணிடுறோம் அப்படிங்கிற நிலையை வந்துடுவோங்கிறக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். எல்லாருமே சினிமாவை நோக்கி வர்றோம், எல்லாருமே ஒரு தொழில் அதிபர் ஆகணும்னு நினைக்கிறோம், இல்லை ஒரு டாக்டர் ஆக நினைக்கிறோம். பல பேர் அந்த இலக்கை நோக்கி போகிறோம். சென்றடைவர் ஏன் சிலர்னா கடைசி வரைக்கும் அந்த நோக்கத்திலிருந்து விலகாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த இடத்துக்கு சேர்றாங்க. இன்றைக்கு இந்த நிலைக்கு இவர் மகன் இந்த நிலைக்கு வந்திருக்கிறது எனக்கு பெருமைக்குரிய விஷயம். நான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கூட அந்த புகைப்பட நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய அந்த ஆர்வம் அங்கேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், ஆடுன காலும் பாடுன வாயும் சும்மா இருக்காத மாதிரி எனக்கும் கை சும்மா இருக்கல, நான் என் செல்ஃபோன்லேயாவது ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நண்பரை புகைப்படம் எடுத்தேன். அதில் எனக்கு ஒரு திருப்தி. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும், என்னுடைய பேச்சை கேட்ட பத்திரிகை நண்பர்களுக்கும், இந்த இடத்துல என்னுடைய மகனுங்கிறத பதிவு பண்ணதுக்காகவும் நன்றி. வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.